ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா மைனர் மாப்பிள்ள. என்னடா டைட்டில் நல்லா கேட்காதீங்க, ஏதோ டக்குன்னு தோணுச்சு அதான் வச்சுட்டேன். சரி, ஓகே. இந்த ஸ்டோரியோட வென்யூ பார்த்தீங்கன்னா ஒடிஷா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட ட்ரெஸ்ஸிங் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேஸ்டிக்கில், ஸோ வேஸ்டி ஒரு மாதிரி பேண்ட்டு மாதிரி இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அதாவது பார்க்குறதுக்கு பேண்ட்டு மாதிரி இருக்கும், பட் அது வேஸ்டியில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது இது வந்துட்டு ஒரு விதமான அந்த ஊரில் போடுற ட்ரெஸ் தான். ஸோ எப்படின்னா ஒரு துண்டு மாதிரி தான் இருக்கும். அதாவது மேலே வந்துட்டு ஒரு துண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ட்ரெஸ் தான், பட் அது பார்க்கறதுக்கு அது துண்டை கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கீழேயும் வந்துட்டு அதாவது பாட்டம் அண்ட் டாப் மேலே ரெண்டு பக்கமே வந்துட்டு ஏதோ துண்டை கட்டியிருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு துண்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஒன் சைடாக இல்லை டபுள் சைடாக வந்துட்டு போட்டுப்பாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்லி அங்கே யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு. அதாவது நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டை போட்டு ஒரு மேலே ஊசியாக ரவுண்டாக ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, ஓகே. ஸோ ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும். பொட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த மேலே அந்த ஐப்ரோக்கு மேலேயும் வந்துட்டு கலர் போட்டு வைக்கிறது, அப்புறம் குட்டியாக ரவுண்டாக வளைய மாதிரி மூக்குத்தி. அப்புறம் அவங்க போட்டிருக்கிற ஜுவல் பார்த்தீங்கன்னா ஏதோ காசு மாதிரி இருக்கும், பட் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ காசு மாதிரி கொஞ்சம் அப்படியே நிறையா போட்டிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு உங்களோட அவுட்ஃபிட் அண்ட் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு இதுதான். ஸோ இதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்ணு முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தா நீங்கள் தான் ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட ஊர். அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் தான் நின்று இருந்திருப்பீங்க. சும்மா அந்த மரத்துக்கடையில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது அம்மா வந்துட்டு ஏய் ஒயன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நாமா அப்படின்னு நீங்களும் கேட்க. ஸோ நீங்கள் அந்த ஒடிஷா அந்த லாங்குவேஜில் தான் பேசுவீங்க டியர், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன். இப்போ நீங்கள் என்னம்மா அப்படிங்கிறீங்க. என்ன ஒன்னம்மா? ஏண்டி உன்னை தண்ணி கொண்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, கொட்டை எடுத்துகிட்டு போடி அப்படிங்க. நீங்களும் வேலை வைக்கதே உங்களுக்கு பொழப்பா போச்சு, உன்னை பெற்றதே எனக்கு வேலை வைக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை திட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்குப்பா ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அவங்கள ஒரு வாங்கிட்டு உன்னை யார் இவளை பெக்க சொன்னால் எப்போ பாரு வேலை வச்சுட்டே இருக்கு சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக அந்த குடம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி ரவுண்டாக பானை மாதிரியான ஒரு குடம். ஸோ சில பேருக்கு அது தெரியும், பட் சில பேருக்கு அது தெரியாது. நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு மாதிரி பானை மாதிரியான ஒரு குடம் அது. அதை தூக்கி அப்படியே வந்துட்டு இடுப்பில் சும்மா வச்சுக்கிட்டு தண்ணி கொண்டு வந்து என் இடுப்பு தேஞ்சிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போகிறீங்க. அப்படி நீங்கள் போகிறப்போ தனியாலாம் போக மாட்டோம்ல. ஸோ துணைக்கு ஆள் வேணுமே. கூட வந்துட்டு சாரா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ அவளை கூப்பிட்றீங்க. அவள் அப்படியே பார்க்குறா. ஏய், எங்கள் வீட்டிலலாம் தண்ணியை அக்கா தாண்டி எடுத்துகிட்டு இருந்தா, என்னைக்கு நீ தண்ணி எடுக்க போனியோ அப்போ இருந்து நான் தண்ணி எடுக்க வர ஆரம்பிச்சிட்டேன். அவள் ஜாலியாக இருக்கா. எல்லா வீட்லேயும் பெரிய பொண்ணுங்க தான் வேலை செய்வாங்க, நீ பெரிய பொண்ணு வேலை செய்கிற, ஓகே. ஆனால் நான் ஏன்டி வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சாராக்கு ஒரே ஏஜ் தான், பட் அவளுக்கு அக்கா இருப்பாங்க, உங்களுக்கு தங்கச்சி இருப்பா. இப்போது அவள் வந்துட்டு உங்க கூட வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏய் வாயை மூடிட்டு வா, சும்மா தன்னை பேசிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவளும் மாய் தண்ணிக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. அப்போ அவளோட அம்மாவும் இந்த ஒயன் பிள்ளை இருக்கிறனால தான் நீ வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாராவோட அம்மா சொல்ல, நீங்களும் பார்த்தியா உனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு என்னால் அப்படின்னு சொல்லி அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போக அவளும் வேண்டாம் வெறுப்பா அவங்க கூட வரா. இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி நடந்து போயிட்டுருக்க. ஸோ இந்த மாதிரி உங்களை மாதிரி தண்ணிக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் போய் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுருப்பாங்க. ஸோ சில பேர் அப்படி உங்கள் கூடயே முன்னாடி பின்னாடி போயிட்டுருப்பாங்க. அப்படி எல்லோரும் போயிட்டுருக்கும்போது ஒரு ஜீப் சத்தம் கேட்க எல்லோரும் ஓடி போயிட்டு ஏய் அவன் வந்துட்டான் போய் ஒழிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஊரோட மைனர் தான். அப்படியே வந்துட்டு நீங்களும் ஐயோயோ மைனரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா அப்புறம் கூட வந்த எல்லாருமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த மரத்துக்கு பின்னாடி வாய்க்காலுக்கு பின்னாடி அது மாதிரி வரப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடியெல்லாம் இறங்கி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. அப்படியே ஒழிஞ்சிட்டு அப்படியே எட்டி பார்த்தா ஒருத்தன் தான் வரான். ஆக்சுவலாக அவன் தான் அந்த ஊர் மைனர் போல். அப்படியே ஒரு மாதிரி மைனர் சங்கிலி அது இதெல்லாம் போட்டுட்டு பந்தாவா ஜீப்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்க. ஒருத்தரையுமே காணோம். அப்போ அவனுக்கு கொடை பிடிக்க வேறு ஒரு ஆள். என்னடா ஒருத்தரையும் காணோம், ஒரு காக்கா குருவி கூட காணோம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஐயா உங்களை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏண்டா என்னை பார்த்தா என்ன காண்டா மிருக மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்க,
அப்படியே வந்துட்டு அந்த கூட இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கொடை பிடிக்கிறவன், அவனும் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறான். காண்டாமிருகம் மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும் போல். ஐயா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அழகாக தான் இருக்கிறீங்க, ஆனால் காண்டாமிருகமும் அழகாக தான் இருக்கும் அப்படிங்க. ஏண்டா டே கொழுப்பத்தி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பலான்னு ஒரு அறை தான். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு எல்லோரும் எட்டி எட்டி பார்த்துட்ருக்க. எவளாவது நம்ம கண்ணில் சிக்காமையாக போயிடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கையை பின்னாடி கட்டிட்டு போயிட்டுருக்கான். அவன் போனதுக்கப்புறம் தான் எல்லாம் இருந்துச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலாக இவன் தான் உங்களோட ஊரில் இருக்கிற மைனர், ஓகேவா? ஸோ இவன் வந்துட்டு எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணுறது, தட் மீன்ஸ் ரொம்ப டீப்பாக வந்துட்டு இது பண்ண மாட்டான், பட் ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ளிட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவானா. ஸோ சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால இவனை பார்த்தாலே எல்லாம் விலகி தான் இருப்பாங்க, சும்மா தேவையில்லாமல் தொட்டு பேசுகிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இவனை யாருக்கும் பிடிக்காது, எல்லாம் ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய இடங்கிறதுனால எதிர்த்து சண்டையும் போட முடியாது, அதனால் இவங்க ஒழிஞ்சுப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான். இப்போ எல்லோரும் தண்ணிக்கு போகிறீங்களா? ஸோ தண்ணிக்கு போனால் அந்த குளத்துல இன்றைக்கின்னு பார்த்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இந்த ரசாயனம்னால சொல்லுவாங்கள்ல, ரசாயன கழிவெல்லாம் அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. ஏய் என்னது திடீர்னு இன்றைக்கி குளத்து தண்ணி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணிக்கு போகிறவங்களாம் நின்று பார்த்துட்ருக்க. அப்போது இன்னும் 10 பேர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அக்கா நீ எங்கேருந்து தண்ணி எடுத்து வர அப்படின்னு கேட்க, பக்கத்து கிராமத்தில் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், என்ன பண்ணி தொலைக்கிறது, ஃபேக்ட்ரி அது இது கட்டி இப்படி குளத்து தண்ணியில் கலக்க விடுறானுங்க, நாசமாக போனவனுங்க நல்லா இருப்பானுங்களா? இப்போ ஊரை விட்டு ஊருக்கு போயிட்டு நான் தண்ணி கொண்டு வரதா இருக்குது, இங்கேயே நடக்க முடியாது, இப்போ பக்கத்து ஊருக்கு போகணும். ஏதோ அந்த ஊருக்காரன் நல்லவனாக இருக்குங்காட்டிக்கும் சரிப்பா கொண்டு போய்க்குங்கன்னு விட்டுட்டான். என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்க. இப்போ உங்களுக்கும் தண்ணி வேணும், நீங்களும் அங்கே தான் போயாகணும். ஸோ சாராவும் நீங்களும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க, போயிட்டே இருக்கீங்க ரொம்ப தூரம். இப்போ உங்களோட அம்மா, சாராவோட அம்மா, பிள்ளைங்க போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு காணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸோ உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூரை வீடு, ஓகேவா? ஸோ உங்களோட ஹைட் வரைக்கும் வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் வச்சு கட்டுவாங்கள்ல, மண்ணெல்லாம் ஒரு மாதிரி மண்ணெல்லாம் கெட்டி மண்ணெல்லாம் வச்சு செவுறு மாதிரி பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கூரை போட்டிருப்பாங்க. ஸோ 2 பேர் அப்படியே அந்த கூரை வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. இவங்களே தான் பார்த்துக்குறாங்க. வயனும் சாராவும் போனாங்களே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்க, இல்லைக்கா அதான் நானும் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எங்கே போயிட்டாளுங்க, தண்ணி தானே கொண்டு வரேன்னு போனாங்க, எங்காவது ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தண்ணிக்கு போயிட்டு வந்த ஒரு அக்கா வந்துட்டு, ஏக்கா அந்த பிள்ளைங்க எவ்வளோ பொறுப்பாக தண்ணி கொண்டு வரதுக்காக ஊரை விட்டு ஊர் போயிட்டு இருக்குதுங்க, இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ வெயில்லையும் நீங்கள் 2 பேரும் ஊர் சுற்றுறாங்களான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் நம்ம ஊர் தண்ணிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா உங்களோட அம்மா. நம்ம ஊர் தண்ணிக்கா, எனக்கு அந்த ஃபேக்ட்ரிக்காரன் வந்து அந்த ஃபேக்ட்ரி கட்டினானோ அன்றைக்கே போச்சு, எல்லாமே நாசமாக போச்சு, ஒவ்வொன்றா விளைச்சல் இல்லாமல் போச்சு, நல்லா செழித்து வளர்ந்துட்டு இருந்த இந்த விவசாய நிலம் எல்லாமே நாசமாக போயிடுச்சு. இப்போ என்னடான்னு பார்த்தா தண்ணியும் அவ்வளோதான், குளத்துல ரசாயன கழிவெல்லாம் கலக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. யாரை கேட்டு இங்கே வந்துட்டு இப்படியெல்லாம் கட்டுறானுங்கன்னு நம்மளுக்கும் தெரியல. இருக்கிறதே சின்ன கிராமம், இந்த குட்டி கிராமத்தையும் அழிச்சிடலான்னு நினச்சி முடிவு பண்ணிட்டானுங்களா? இதெல்லாம் நம்ம போய் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க. அப்போ நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் அப்படி தண்ணிக்கு போயிட்டே இருக்கிறீங்க. அந்த ஊர் பொண்ணுங்கள்லாம் ஏய் மைனர் வராருடி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பேசுதுங்க. அதோட மைனரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டதுமே 2 பேரும் ஓடி போயிட்டு வரப்பு இருக்குல்ல, ஸோ அந்த அந்த வயலெல்லாம் இருக்குல்ல, அந்த வரப்பு இருக்குல்ல, ஸோ அதுக்கு இடையில ஜங்குன்னு குதிச்சு உட்காந்து ஒளிஞ்சிக்கிறீங்க. என்னடி மைனர் வராங்களா, எங்கள் பொண்ணால் இந்த மைனருங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்க. ஆனால் அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஏய் நான் அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி ஒருத்தி கேட்குறா. உங்களுக்கு புரியல, எல்லாரும் ஓடி வந்து ஒளிவாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க தலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்குது. ஸோ டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த வரப்பு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு செடி மாதிரி ஒரு சின்ன செடி மாதிரி இருக்குது, அதாவது ஒரு சின்ன பூ, ஓகேவா? அந்த ஒரு பூ இருக்கும், அந்த பூ வந்துட்டு இப்படி பறித்து இப்படி கசக்கி லிப்ஸில் தேய்ச்சா கலர் மாறும், கலர் ஷேட் கொடுக்கும். ஸோ அது ஏதோ ஒரு பூ இருக்குது. அவள் வந்து டக்குன்னு அதை பறிக்க அங்கே கிட்ட வரா. ஸோ நீங்கள் பயந்துடுறீங்க. அப்போ தான் அவங்கள பார்க்குறா. யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இதோ என் உதட்டுக்கு சாயம் பூசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன பூ இருக்குது, அதை பறித்து அப்படியே வந்து ஒரு மாதிரி லிப்ஸ்டிக் மாதிரி அவள் அப்ளை பண்ணிட்டுருக்கிறா, தேய்ச்சிட்ருக்கா உதட்டுக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க,
மைனர் வராருல்ல நான் அழகாக தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போகிறாளா தலைவர் மாதிரி நீவிட்டு, இது என்னடி இந்த ஊர்லாம் இப்படி இருக்கு, இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இரு இரு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்க்க இன்னொரு பொண்ணு உங்களை பார்க்குறா. எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அங்கே, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்க தண்ணிக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சாரா சொல்கிறா. ஓ, அதுக்கே இங்கே இருக்கீங்க, தண்ணி நல்ல தண்ணி குளத்துல இருக்குது, வாய்க்காலில் ஓடுற தண்ணியை என்ன பண்ண போகிறீங்க, அதுவும் இது வரப்புக்கு போயிட்டுருக்குதுல்ல, ஸோ வரப்பு அப்படிங்கிறா. இல்லை மைனர் வராங்கன்னு காதில் பட்டுச்சு அதை ஒழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா, மைனர் வந்தால் ஒழிஞ்சுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு அவள் கேட்குறா. ஆமாம் அவங்க ரொம்ப மோசமானவங்க இல்லையா அப்படின்னு சொல்லவும், ஓ இந்த ஊரா நீ அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஆமாம் அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் பேர் சொல்ல, அப்போ நீ பயப்படுறதுல அர்த்தம் இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் அந்த பயம் இல்லை, தைரியமாக எழுந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லவும், ஆ இல்லை இல்லை பரவாயில்ல அவங்க போட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. எல்லா பொண்ணுங்களும் ஏய் என்னடி வர என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறா. இன்னொரு பொண்ணு என்னடானா, இரு நான் அவர் அந்த பக்கம் வரும்போது அவருக்கு முன்னாடி நடந்து போகிறேன், என்னை பார்க்குறாரான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஓடுறா. என்னடி நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேர் தலையை அப்படியே வந்துட்டு எட்டி பார்க்கறதுக்கு லைட்டாக தூக்குது. ஸோ அப்படி தலையை தூக்கி அப்படி பார்க்குறீங்க. அப்படியே அழகாக ஜீப்லேருந்து இறங்கி ஒரு பர்சன் அப்படியே அப்படியே அழகாக காலை வைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரியான அந்த அந்த ஊருக்கே ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேஷ்டிலே வந்துட்டு பேண்ட் மாதிரி ஏதோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு ஷர்ட் வந்துட்டு பல பல்னு அப்படியே பார்க்கறதுக்கு ஃபுல்லாக மைனர் கெட்டப் தான். அப்படியே கையிலலாம் தங்க வாட்ச் தான், கழுத்துலலாம் வந்துட்டு அந்த தங்கத்தில் இது பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மைனர் சங்கிலி தான். ஸோ அப்படியே ஹேர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. பக்கத்தில் சேம் கொடை பிடிக்கிற ஆள் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜேகே தான், உங்களுக்கு யாருன்னெலாம் தெரியாது. ஏய் அவனை மாதிரியே தான் இவனும் இருக்கான், ஆனால் அவன் காண்டாமிருக மாதிரி இருப்பான், இவன் கொஞ்சம் நல்லா இருக்கான், அவனே அவ்வளோ பண்ணுவானா, இவன் எவ்வளோ பண்ணணும், ஆனால் இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்க. அப்போது ஜேகே வந்துட்டு நடந்து வருவார். அவர் பாட்டுக்கு செவனேன்னு வயலில் பார்க்க தான் வந்துட்டுருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு அவரை இடிச்சிட்டு உரசிட்டு இருக்குது. அப்போது அந்த கொடை பிடிக்கிறவன், ஏமா அவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையா, ஒரு பையன் அழகாக வந்துட்டு வெளியே வந்துடக்கூடாதே, வந்து இடிக்கிறதும் உரசுறதும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடி மைனர்னு சொன்னாங்க, இப்படி பொத்தி பொத்தி வளர்த்துட்ருக்காங்க அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்க. அப்போது அந்த பக்கம் போன ஒரு பொண்ணும், ஏய் என்னை பார்த்தாராடி அப்படின்னு கேட்குறா. அவர் யாரை தலை நிமிந்து பார்த்துருக்காரு உன்னை பார்க்கறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு இவர் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா மைனருங்கிற பேருக்கே ரொம்ப அசிங்கம்னு நினைக்கிறேன். பக்கத்து ஊர் மைனர்லாம் எப்படி இருக்காங்க, ஆனால் இவர் என்னடானா ஒரு பொண்ணை எடுத்து பார்க்குறதில்ல, பேருக்கு தான் மைனரு சே அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க அப்படியே போயிட்டுருக்காங்க ஒரு மாதிரி சலுப்பா. இப்போது அப்படியே தான் எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது நீங்கள், ஓ நல்ல மனுஷன்தான் போல், எல்லாம் பேசிக்கிறத வச்சாலே தெரியுது, நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அந்த வரப்பு மேலே ஏறணுமா, ஸோ எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. இந்த பக்கம் வந்துட்டு சாரா இருக்கால, அவள் ஐயோயோ ஒரே சேராக இருக்குதே, குதிக்கிறப்போ ஒன்றும் தெரியல, இப்போ எப்படி ஏறுறது வழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. நீங்களும் வந்துட்டு இருடி நான் முதல்ல எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு ஏறிட்டு அப்புறம் உனக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உட்காந்துருப்பா. நீங்கள் மட்டும் எந்திரிக்கிறதுக்காக அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக எந்திரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த வயலுக்கு இறங்குவாங்கள்ல அந்த வரப்பு, ஸோ அந்த இடம் போல், ஸோ அங்கே தான் உட்காந்துருப்பீங்க. இப்போ கரெக்டாக ஜேகேவும் வயலெல்லாம் பார்க்கறதுக்காக அந்த வழியாக தான் இறங்குவார். அப்படி இறங்குறதுக்கு அவர் வந்துட்டு கீழே நீங்கள் உட்காந்துக்கிறவருக்கு தெரியாதுல்ல, ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் அப்படியே மேலேருந்து ஜம்ப் பண்ண, நீங்களும் கரெக்டாக எந்திரிக்கா எப்படின்னா அப்படியே அவர் உங்கள் மேலே ஜம்ப் பண்ணிடுவார். ஸோ 2 பேரும் பொத்துன்னு அப்படியே அந்த வாய்க்கால் இருக்குல்ல, ஸோ அந்த வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்கள்ல, சின்னதாக ஒரு வரப்பு வாய்க்கால் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுதான், அதுக்குள்ளே போயிட்டு அப்படி நீங்கள் கீழே விழ, ஸோ அவர்கிட்ட உங்கள் மேலே பொத்துன்னு விழுந்துடுறாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்துட்டு உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு, ஓகேவா, சொல்லப்போனால் ஒரு பொண்ணையே நிமிர்ந்து இன்றைக்கி தான் பார்க்குறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே விழுந்திருப்பார். நீங்கள்னா ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திட்டுன்னு முழிக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் கண்ணையே பார்க்க, ஸோ நீங்களும் வந்துட்டு ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் அப்படின்னு சொல்ல, யார் நீ,
உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாரு. என்னோடய பேர் வாயன், பக்கத்து ஊர். அங்கே தண்ணி இல்லை, அதனால உங்கள் ஊருக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஏன் அங்கேயே குளம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. அதில் பக்கத்தில் ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க, அந்த ரசாயன தண்ணியெல்லாம் குளத்துல விட்டுட்டாங்க. தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குது, குடிக்க முடியாது. அதனால தான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் இங்கே வர்றோம். ஏன் உங்கள் ஊரில் தண்ணி எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க, பாவமா? அப்படியெல்லாம் நான் சொல்லலையே, எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. 2 பேரும் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அங்கே ஒரு மனுஷி என்னடா நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சு சாரா பார்த்துட்ருக்கா. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்படி கீழே கிடக்க, ஜேகே வந்து உங்கள் மேலே அப்படியே கிடப்பாரா? ஸோ 2 பேரும் அதே பொசிஷனில் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் கீழே கிடக்கிறங்கிறதே மறந்து போயிட்டு, அப்போது சாரா அதுக்கப்புறமா அந்த கொடை பிடிச்சிட்டு இருப்பார்ல, ஸோ அவர் 2 பேருமே என்ன இவங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்க. அந்த கொடை பிடிச்சிட்டு இருக்கிற வேற தலையை அப்படிக்கா விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் தலை அப்படியே பம்பரம், அதாவது தஞ்சாவூர் பொம்மையாட்ட ஆடிட்டுருக்கு. அப்போது சாரா வந்துட்டு பக்கத்தில் அவனை அவனை போயிட்டு, யோ என்ன அப்படி பார்த்துட்ருக்கா, போய் உங்கள் மைனரை எழுப்பு, என் ஃப்ரெண்டு மேலே கிடக்குறான் பாரு அப்படிங்கிறா. உன் ஃப்ரெண்டு மேலே கட்டினா நீ போய் எழுப்பு, நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீ சும்மா இருமா, ஏதோ எங்கள் மைனர் இன்றைக்கி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு, அதையும் கெடுத்துட்டு போல. அவர் இந்த மாதிரியெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை, ஆசையாக இருக்குது, பேசட்டும், அவருக்கு காலகாலத்தில் ஏதாவது நடக்கணுமில்ல அப்படிங்க. உன் மைனருக்கு காலகாலத்தில் ஏதாவது நடக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு தான் கிடைச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு அந்த குடம் இருக்குல்ல, ஸோ அந்த குடத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறா, ஜேகே வந்துட்டு உங்கள் மேலே கவர்ந்தானே கிடப்பாரு, அப்படியே குடத்தை தூக்கி தப்புன்னு ஒரு அடி நல்லாவே அடிச்சிடுறா ஜேகே முதுகு மேலேயே. அவர் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எச்சவங்க, அதாவது உங்கள் மேலே வந்துட்டு லைட்டாக எப்படி சொல்கிறது, கீழே கையை ஊனிருப்பார், ஃபுல்லாக விழுந்திருக்க மாட்டார். ஸோ கை ஊனி தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவள் அடித்த அடியில் கை பேலன்ஸ் போயிட்டு பொத்துருங்க மேலே விழுந்துருவார் நல்லா. அப்போ நீங்களும் ஐயோ அப்படின்னு சொல்ல, ஐயோ என் ஃப்ரெண்டு யோ எந்திரியா மைனரு அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு முதுகை வேற அவருக்கு வலிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அச்சோ வலிக்குதான்னு சொல்லிட்டு அவர் முதுகை தேய்ச்சி விட பார்க்கறதுக்கு ஏதோ கட்டி பிடிச்சி தடவுற மாதிரி இருக்குது. அதாவது சாராவுக்கும் அந்த மைனரோட கொடை பிடிக்கிறவன் இருக்கான்ல, ஸோ அவனுக்குன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்க வேற வருது. அந்த பக்கம் திரும்பிக்கிறான். சாரா வந்துட்டு ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடம் இருக்குல்ல, ஸோ குடத்தை எடுத்து நல்லா ஜேகே முதுகு மேலே எந்திரிடான்னு அடிக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு எந்திரிக்கவே முடியல, அவள் அடிக்கிறது அவ்வளோ வலிக்குது. ஆக்சுவலாக அது பிளாஸ்டிக் குடம் இல்லை, அந்த ஒரு மாதிரி சில்வர் குடம் எதோ சொல்லுவாங்கள்ல, அது வெயிட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டைப். அது அவருக்கு சமவல் இவங்க மேலே பொத்துன்னு விழுந்துடுறாரு. இவள் அடிக்கிற அடியில் தெரியாமல் ஒரு அடி வந்துட்டு அவர் தலையிலே பட்டுரும். ஸோ மயங்கி இவங்க மேலே விழுந்துருவார். அப்போது என்னடா சத்தத்தையே காணோன்னு சொல்லிட்டு இப்போ சாரா வந்து அப்படியே அமைதியாக கீழே அப்படியே உட்காந்து அப்படியே குனிஞ்சு பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்னடி பண்ணுற, ஏன்டி அவர் அடிக்கிற அப்படின்னு சொல்ல, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, யாராவது பார்த்தா என்ன ஆகும், வயசு பொண்ணு இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, தடவரையாடி நீ அப்படிங்கிறா. அடி பைத்தியமே, அவர் ஒன்றும் என் மேலெலாம் விழலை, என் மேலே விழாமல் பேலன்ஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தார், நீ அடித்தடியில் தான் அவர் மேலே விழுந்தார், பாரு மயங்கிட்டாரு அப்படிங்க. இப்போ தான் அந்த கொடை பிடிக்கிறவருக்கு கேட்குது, ஐயோ எங்கள் மைனர் மயங்கிட்டாரான்னு ஒரு கத்த அப்படியே வந்துட்டு ஓடி வராரு. ஸோ இவ்வளோ பயந்துடுறா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஜேகே இருக்கார்ல, ஸோ அவர் அப்படியே உங்கள் மேலே போத்துன்னு வாங்கி கிடக்குறாரு. அவர் அப்படியே இந்த பக்கம் உருட்டி தூக்கி வயல்லே வந்துட்டு படுக்க வைக்க, ஸோ நீங்கள் எந்திரிச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெஞ்சு பிடிச்சி தட்ட, சாரா உங்கள் கையை தட்டி விடுறா, எதுக்கடி தொடுறேன்னு, பைத்தியக்காரி விட்ட கொன்றுவ போல் அமைதியாகிருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கண்ணத்தெல்லாம் தட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ மைனருக்கு அந்த கொடை பிடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த அசிஸ்டண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு போயிட்டு ஐயோ வைத்தியரையான்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறான் ரோடு ஃபுல்லாக. ஸோ ஒரு வழியாக ரோடு ஃபுல்லாக கத்திட்டே போயிட்டு வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து இப்படி எங்கள் மைனருக்கு என்னமோ ஆயிடுச்சு, மயங்கி போயிட்டாருன்னு சொல்ல, மயங்கிட்டாரா, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரும் ஓடி வந்து பார்த்தா பக்கத்தில் நீங்கள் நிற்பீங்க. ஸோ உங்கள் மடியில் அப்படியே ஒரு படுக்க வச்சுருக்கீங்க. சாராக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, உனக்கு கீழே படுக்க வைடி அப்படிங்கிறா, நீ பாய மூடுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு என்னமோ பாவமாக இருக்குது அவரை பார்த்தா. ஸோ இப்போ அந்த வைத்தியர் வந்து பார்க்கவும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு மேலே தான் விழுந்துட்டாரு அப்படிங்கவும், இப்படி ஒரு பொண்ணை பார்த்தா மயங்கினா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்து வலிய
அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கடுப்பாயிடுச்சு. எங்கள் மைனர் பார்த்த பிள்ளைய நீ பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு மண்டையில் ஒரு கொட்டு வைக்க, நீ வைத்தியம் மட்டும் பாரு அப்படின்னு. ஸோ அவனும் ஆன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இது சும்மா தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கு, அதனால தான் மயங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிக்க ஜேகே கண்ணை முழிச்சிடுறாரு. இதை இவங்களே பண்ணியிருக்கலாம், பட் ஒரு மாதிரி பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வைத்தியரும் போயாச்சு. ஜேகே அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்க. நீங்களும் எங்கே உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா, ரொம்ப அடிபட்டுருச்சா, வலிக்குதா அப்படின்னு கேட்க, அவர் தலையை அப்படியே கையில் பிடிச்சிட்டு என்னை யார் அடித்தா அப்படின்னு கேட்குறாரு. சாரா திருத்துன்னு முழிக்கிறா. அப்போது அந்த அசிஸ்டண்ட் இருந்துட்டு இதோ மைனரே, இதா இந்த பிள்ளை இருக்குல்ல, இந்த பிள்ளை இந்த லூஸ் தான் உங்களை அடிச்சது அப்படின்னு சொல்லவும் ஜேகே திரும்பி பார்க்க என்ன நீ என்ன முறைக்கிறா, உன்னையால் என் ஃப்ரெண்டு மேலே வேலை சொன்னா, விழுந்தது சரி தெரியாமல் எந்திரிக்க வேண்டியதானே, நான் என் ஃப்ரெண்டை காப்பாற்ற தான் அடித்தேன் அப்படிங்கிறா. ஸோ ஜேகேக்கு சாரா மேலே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இப்படியாவது அடிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேறு நீங்கள் ப்ளீஸுங்க மன்னிச்சிருங்க, அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக பேச அவரும் அவளை அப்படியே விட்டுடுறாரு. அப்போ நீங்களும் நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது எந்திரிக்கிறாரு பாருங்கள். ஸோ 2 பேர்த்து மேலே நல்லா சேரு. அச்சோ உங்கள் மேலே சேருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல உண்மையிலேயும் தான் சேரு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த இருங்க நானே இது பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த வாய்க்கால் தண்ணி போகும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கழுவுறதுக்கு இது பண்ண சாரவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு ஏய் இப்படி ஊரில் இருக்கிறவனுங்க துணியெல்லாம் துவைக்க தான் நீங்கள் வந்தியா, வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அப்போ ஜேகேக்குன்னா வரும் பாருங்கள் கோவம். அவருக்கு என்னமோ தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு இந்த சாரா வந்துட்டு ஏதோ எதிரி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து ஜேகேக்கு சாரா எதிரி ஆயிட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குடா, எதுக்குடா அவள் அப்படி கூட்டிகிட்டு போகிறா, அவள் எவ்வளோ நல்லா பேசுகிறா, ஆனால் அவள் கூட இருக்கிறவ ஏன்டா இப்படி இருக்கா அப்படிங்க. எனக்கு மட்டும் என்னங்க ஐயா தெரியும், அந்த பிள்ளை ஏதோ பேய் மாதிரி இருக்குது, இந்த பிள்ளை என்னடானா எப்படி சொல்கிறது, இது ரொம்ப அப்பாவியாக இருக்குது, எப்படித்தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஜேகே ஆமாம் பக்கத்து ஊருன்னு சொன்னால போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம் வாங்க, இந்த கோலத்தில் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சேத்துல பரண்டஞ்ச பண்ணி மாதிரி இருக்கிறனா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா பண்ணி அழகு தானே, எல்லா விலங்கும் அழகு தானே, அது ஏன் நீங்கள் அப்படி ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அந்த மைனரோட அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலாய்ப்பான், பட் இவங்க அப்படி கிடையாது, எல்லா உயிரினும் அழகு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு தாட் வச்சுருக்காங்க. ஸோ ஜேகேவும் அழகு இல்லைன்னு நான் சொல்லலடா, ஆனால் பண்ணி தானே போய் சேத்துல பேரண்டு வந்துச்சு வரும், நானும் அப்படி தானே இருக்கேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு அவரே போயிட்டுருக்காரு. இங்கே அந்த அசிஸ்டண்ட்டுக்கு செம சிரிப்பு, இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லை. ஒரு மைனர்னால் எல்லா ஊர் மைனரையும் பார்த்து பிள்ளைங்க பயப்படுதுங்க, ஆனால் இந்த ஊரில் தான் எல்லாம் தலைகளாக நடக்குது, வந்து உரசுறதும் ஐயோ இவரை காப்பாற்றுறதுக்கே நான் இன்னும் 4 ஆள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகேவை கூட்டிகிட்டு போக இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பார். நீங்களும் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சாரா வந்துட்டு உங்களை அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு இந்த பக்கம் நிற்க வச்சு அந்த சேரெல்லாம் கழுவிட்டுருக்கா. நீங்களும் ஏய் வீடோட ஈரம் பண்ணாத, நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் அப்படிங்க. எப்படி ஊர் ஃபுல்லாக சேத்தோடு நடந்து போவியா அடி பைத்தியம் அப்படின்னு அவ கேட்குறா. பரவாயில்ல இப்படி நனைஞ்சு போய் போகிறதுக்கு சேத்தோட போகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அதாவது நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்ல, ஒரு டவல் மாதிரி வந்துட்டு மேலே கட்டியிருக்கும், கீழே வந்துட்டு டவல் மாதிரி தான் இருக்கும், பட் ஆக்சுவலாக அது ட்ரெஸ் தான், பட் டவலில் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு எப்படின்னா செஸ்ட்லேருந்து தான் அந்த செஸ்ட்லேருந்து தான் கட்டியிருந்துருப்பீங்க. ஸோ அப்படி செஸ்ட்லேருந்து கட்டியிருக்கும்போது மேலே வந்துட்டு எப்படின்னா அந்த ப்ளவுஸ்லாம் போடாது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஷோல்டர்லாம் வந்துட்டு வைடாக அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ வீட்டுக்கு போனதும் உங்களோட அம்மா பார்த்துட்டு அடியே என்னடி சேத்துல பேரண்டிச்சு பண்ணி மாதிரி வந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அதுவா அது முன்னுள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு உங்களோட பாத்ரூம் இருக்குல்ல பின்னாடி, ஸோ கொல்லைப்புறத்தில் பாத்ரூம் இருக்கும், ஒரு மாதிரி தடுக்கெல்லாம் வச்சு கீத்து மாதிரி ஏதோ வச்சு கட்டியிருந்துருப்பீங்க. ஸோ அதில் போய்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு அப்படியே வந்து அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு ஜேகே ஞாபகம் வருது. அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே இது பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பார்ல, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு குளிக்க ஒரு மாதிரி வெக்கம் வேறு வந்திருக்கும். இப்போ துவைக்க ஒரு மாதிரி வெக்கம் வருது. ஸோ அப்படியே என்னவோ தெரியல என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்களும் போய்ட்டு அந்த துணியை காய போடுறீங்க. காய போட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜேகே நிற்கிறாரு. இவரை நீங்கள் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க
ஸோ எப்படி தான் அந்த சாராவுக்கு தெரியுமோ தெரியல, அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுவா. அப்படியே கரெக்டாக வந்ததும் அங்கே என்னடி பார்க்குற அப்படின்னு உங்களை கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லையா? என்ன தெரியும் ஒரு மாதிரி பார்த்து பார்த்து சிரிக்கிறா, வெக்கப்படுறா. இப்படியெல்லாம் இவ பண்ணுற ஆள் கிடையாதுன்ட்டு அந்த பக்கம் திரும்பினா ஜேகே அதை பார்த்ததுமே, ஓ இவன் இங்கேயும் வந்துட்டானா, அங்கே விழுந்து பேண்டதெல்லாம் பார்த்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டான், இது இவனை பேசிக்கிறேன்ட்டு அப்படியே வந்துட்டு கல் எடுத்து என்ன பண்ணுறானா, ஜேகே உங்களை பார்த்துட்டு இருக்கா, இவன் அந்த வில்லில் வந்துட்டு அந்த கல்லை வச்சு அடிச்சிட்றான். ஸோ அது ஜேகேவோட நெத்திலே போய் பட்டுருது. அவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, நீங்கள் ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. நீ வாய மூடு, இந்த மைனருங்களெல்லாம் நீ நம்பக்கூடாது புரியுதா, அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வாயை மூடடி, உன்னை பாதுகாக்கிறது என்னோடய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு போகிறா. ஸோ நீங்களும் ஏய் சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்குவாளா, நீங்களும் சத்தியம் பண்ணிடுவீங்க. அந்த பக்கம் ஜேகேக்கு வர அடிபட்டுருச்சா. அப்போது அவரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, ஐயா வாங்க ஐயா நம்ம வீட்டுக்கே போகலாம், இந்த பிள்ளை நாளைக்கு தண்ணி எடுக்க நம்ம ஊருக்கு தானே வரணும், அப்போ பேசிக்கலாம், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, அப்போ ஜீப்பில் போக டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சொல்லுங்கய்யா அப்படின்னு அவனும் கேட்க, என் வாழ்க்கையிலேயே எனக்கு இருக்கிற மொதல் எதிரி யார் தெரியுமா, முதல் எதிரியும் அவள் தான், கடைசி எதிரியும் அவள் தான், அவளை கண்டுபிடிக்கிறேன், அவள் போயிடுங்க அப்படிங்க. ஐயா அதெல்லாம் வேணாம், அந்த பிள்ளை ஒரு மாதிரி அகாடி மாதிரி இருக்குது, நம்ம ஊருக்கு வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போக, இந்த பக்கம் நீங்கள் பாவம் இவ வேறு இப்படி அவரை அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பீங்க. அவருக்கு வேற வலிச்சிருக்கும்ல, ஸோ தலை நெத்திலே அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா கிட்ட, அம்மா தண்ணிக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. வேணாண்டி, அவ்வளோ தூரம் பொட்ட பிள்ளைங்களா அவ்வளோ தூரம் எப்படி ஊர் விட்டு ஊர் அனுப்புறது, வேணா அப்பா வந்ததுக்கப்புறம் கொண்டு வர சொல்கிறேன், இல்லைன்னா நான் சாயந்தரம் போய் எடுத்துக்கிறேன் அப்படிங்க. ஏம்மா உனக்கும் வயசாயிடுச்சு, அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, அவ்வளோ தூரம் ஊர் விட்டு ஊர் போய் நீங்கள் தண்ணி கொண்டு வரணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போய்க்கிறேன். அப்புறம் இந்த சாராக்கால அவகிட்ட சொல்லாத, அவள் அங்கே வந்து எல்லாத்தையும் வம்பிழுக்கிறா, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறா, இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம ஊருக்காரங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏன் அப்படின்னா இப்போ கொண்டு வந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுருப்பீங்க, ஸோ அகைன் வீட்டுக்கு தண்ணி வேணும்ன்ட்டு போகிறீங்க. அப்படின்னா குடத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் போக அந்த ஊருக்குள்ளே தான் போகிறீங்க. அப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது அவரோட ஜீப்பு கரெக்டாக அந்த ஊர் முனை இருக்கும்ல, ஸோ என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு ஜீப்பை நிறுத்திட்டு ஒரு மரத்துக்கடியில் சோகமாக உட்காந்துட்ருக்காரு. அந்த அசிஸ்டண்ட்டு தான் அவருக்கு நெத்தியில் ஏதோ வந்துட்டு தொட்டு பார்த்து இது பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ இலையை அரைச்சி வச்சுட்ருக்க. நீங்களும் அப்படியே ஓடுறீங்க. உங்களை பார்த்தது ஜேகேக்கு அப்படியே வந்துட்டு கூழ்னு காத்தடிக்குது அந்த வெயிலில் கூட. ஸோ நீங்கள் என்னங்க உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு தெரியும், அவள் வில்லில் உங்களை அடிச்சிட்டா, என்னை மன்னிச்சுக்கோங்க, அவளை எதுவும் நினச்சிக்காதீங்க, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் உனக்கு வேணா அவள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எனக்கு அவள் எதிரி அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாவம் அவள் அப்படிங்குவோம். உனக்கும் எனக்கும் இடையில யாராவது வந்தா இனிமேல் அவங்க எனக்கு எதிரி அப்படிங்கிறாரா. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகே வெக்கப்பட, அவர் காலெல்லாம் கோலம் போடுது, கீழே குனிஞ்சிருக்காரு. நீங்களும் ஒரு மாதிரி அவரை ஷையாக பார்த்துட்ருக்க. ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல, அவன் தான், இந்தாம்மா உனக்கு இன்னுமா புரியல, எங்கள் ஐயாவுக்கும் மேலே ஒரு இது அப்படிங்கிறான். இதுன்னா அப்படின்னு கேட்குறீங்க. அதான் காதல், எங்கள் ஐயாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வைக்கும். இப்போ 2 பேரும் அப்படி கீழே குடிஞ்சு காலில் கோலம் போட்டிருக்க. அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு, ஐயோ பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கே, இதெல்லாம் எப்போ நடக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், முதல்ல போயிட்டு பெரிய ஐயாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்ல வேணும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம குஷி ஆகிடுது. அப்படி ஜாலியாக வந்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க அப்படின்ட்டு வெக்கப்பட்டுட்டு வேற போகிறான். அப்போது ஜேகே வந்துட்டு, என்னோட பேர் ஜேகே அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, உன் பேர் சொல்ல மாட்டியா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. என்னோடய பேர் ஒயன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஒயன் நல்லாயிருக்கு அப்படிம்பாரா. உங்கள் பேரும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறீங்க. அட வேறு ஏதாவது பேசிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு அங்கேருந்து சிக்னல் வேறு. ஸோ ஜேகே வந்துட்டு, ஐயோ என்ன பேசுன்னு தெரியலையேன்ட்டு என்ன பேசிட்டோன்னு கேட்குறாரு. ஐயா ஏதாவது
காதல் மழை பொழியிற மாதிரி பேசுங்க அப்படின்னு அவன் ஜாட பண்ணுறான். மழைங்கிறது மட்டும் தான் இவர் கேட்குது. அப்போது உனக்கு மழை வந்தால் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்கவும் அவன் அடிச்சுக்கிறான் தலை தலையா. ஐயோ, காதல் மழை பொழியிற மாதிரி ஏதாவது பேசுன்னு சொன்னால் மழை வந்தால் பிடிக்குமான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நின்றுட்டுருக்க. நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க, எனக்கு மழையில் நிறையா ரொம்ப பிடிக்கும், ஏன்லாம் தெரியலை ஆனால் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, கேட்குறீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு மழை பிடிக்காது, ஆனால் உன் கூட சேர்ந்து நினைக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்க. அவ்வளோதான். அப்படியே உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. இந்த பக்கம் அந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல அவன் வேற, அப்போ வேறே அப்படி 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 அப்படிதான், ஐயோ என் ஐயா பின்றாரு, எங்கேருந்து இதெல்லாம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே சங்கு முகன்னு குதிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போது கரெக்டாக பிடிக்கும் பிடிக்கும் ஏன் பிடிக்காது அப்படின்னு ஒரு சத்தம். 3 பேரும் ஷாக்காக திரும்பி பார்க்க சாரா தான் அப்படியே கொலை வீடியோட நின்றுருக்கா. நீங்கண்ணா ஜேகேவை மறைச்சி நின்றுக்கிறீங்க, இங்கே பாரடி அமைதியாக இரு எதுவும் பண்ணாத அப்படிங்க. உங்ககிட்ட எதுனாலும் சொல்லியிருக்கேன் இந்த மனிதர்கள் நம்பாதன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஜேகே கடுப்பாயிடுச்சு. அடியே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. சாரா அப்படின்ட்டு போவா. அடியே சாரா குறித்து வச்சுக்க, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. ஐயோ உன்னை என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, ஆனால் என் எதிரி நீ தாண்டி, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. யோ ஆனந்த பார்த்துக்கையா, உங்கள் மைனர் புத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு, நல்லா மைண்ட் அடித்து வேஷம் போடுறீங்களா நீங்கள், ஒரு விட்டு ஒரு தண்ணிக்காக வந்தால் இப்படி எங்கள் ஒரு பிள்ளைய நீ வளைச்சி போட பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. நீங்கள் விடுட்டி அப்படிங்கிறீங்க, வாய மட்டும் வா, அம்மா கிட்ட எப்படி போய் சொல்லிட்டு வந்திருக்க, போய் சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறா. வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாராவுக்கு வந்துட்டு என்ன பயம்னா, இந்த மைனர்களாக இப்படி தான் இருப்பாங்க, ஸோ ஏமாற்றிடுவாங்க, அது ஊர் விட்டு ஊர் வேற போயிடும், ஸோ எதாவது எசுக்கு பசுக்கானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு ப்ரொடெக்டிவ் வேலை தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இந்த பக்கம் ஜேகேக்கு கடுப்பாகுது அவளை பார்த்தாலே. ஜேகே விட அந்த அசிஸ்டண்ட்டுக்கு தான் செம கடுப்பாகுது. அப்போ ஜேகே முறைச்சிட்டே நிற்க, ஐயா அவள் உங்களுக்கு எதிரி இல்லை, இனிமேல் அவள் எனக்கு எதிரி அப்படிங்கிறான். ஏன்டா உன்ன என்ன பண்ணா அப்படின்னு கேட்க, நீங்கள் இப்போ தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை தடுத்து அவள் கூப்பிட்டு போகிறாள், ஐயோ அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக இப்போ 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ டேஸ்லாம் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் திருட்டுத்தனமாக போயிட்டு ஜேகேவை மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாரா அதை கண்டுபிடிச்சி வந்து 2 பேர்த்தையும் அடித்து விரட்டுறது, இதே மாதிரி ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போது நாளுக்கு நாள் போக போக எல்லோரும் வந்துட்டு ஒரே கிராமத்தில் போய் தண்ணி எடுத்தால் அந்த ஒரு கிராமத்துக்கும் தண்ணி பிரச்சனை வரும்ல. ஸோ இப்போது அங்கே இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் பத்தாதுக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு அவங்க இதுக்கு தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களோட ஊருக்கு தண்ணி பிரச்சனையும் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்போது உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்க ஊரில் போய் தண்ணி எடுத்தால் என்னாவது பேசுவாங்கள்ல, அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதனால் நீங்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ அந்த ஊருக்கு போகிறதில்ல. ஸோ ஜேகேவையும் பார்க்குறதுக்கு வழி இல்லை உங்களுக்கு. இங்கே அவர் வந்தாலும் சாரா வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாளா. இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிருந்திருக்கும். தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ பக்கத்து ஊர் வேறு ஒரு பக்கத்து ஊருக்கு போய் தண்ணி எடுத்து வருது. அப்புறம் சில பேர் தண்ணியை காசுக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே தண்ணிக்கு பஞ்சம்னா பஞ்சம், அப்படி அப்படியே அவ்வளோ பஞ்சமாக இருந்திருக்கும். அந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. என்னென்னா, எங்கள் குளத்தை வந்துட்டு இவ்வளோ நாசம் பண்ணிட்டீங்கல்ல, இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு நீங்கள் இனிமேல் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் ஊர் ஜனங்க எல்லாருமே போயிட்டு அந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி போராட்டம் பண்ணிகிட்ருக்க அவனுங்கெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ கொஞ்சம் அதிகமாக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும் போது தட் மீன்ஸ் இந்த அடித்தடியெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கைகலப்பாயிடுது. அந்த டைமில் ஜேகே உங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு அந்த பக்கம், அதாவது அந்த ஃபேக்ட்ரி சைடு சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஸோ அவர் வந்துட்டு உங்களை காணவே தேடிட்டு வந்தால் இந்த ஊர்லெல்லாம் போராட்டம் பண்ண போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்கே வருவார். வந்து பார்த்தா உங்களை அடிக்க வரான். அவ்வளோதான், செம்ம கடுப்பாயிடுது அவருக்கு. அப்படியே வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடித்து நல்லா தம்சம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஊர் ஜனங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள், ஃபைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு என்ன பிரச்சனை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு கூட இந்த ஊர் தலைவருக்கு வந்துட்டு டைம் கிடைக்காது போல். ஸோ இவர் கேட்கவும் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, உங்கள் ஊர் தலைவர் ஏன் இதெல்லாம் கவனிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கவும், அவன் தான் இந்த ஃபேக்ட்ரிக்கு கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்ன இப்போது
இந்த ஃபேக்டரி இனிமேல் ரன் ஆகக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு கேட்க, ஆமாம் தம்பி, எங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரி வேணாம், இது மூலமாக எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, தேவையில்லாமல் எங்கள் வயலெல்லாம் நாசம் ஆச்சு, அது பத்தாததுக்கு இப்போது குடிக்க தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்படுறோம். உங்கள் ஊருக்கு தண்ணிக்கு வந்துட்டு இருந்தோம், இப்போது உங்கள் ஊருக்காரங்களும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கும் புரியுது. எல்லாரும் ஒரே இடத்துல தண்ணி எடுக்க போனால் அந்த ஊருக்காரங்களும் கொஞ்சம் ஜாஸ்தி பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதனால் அவரும் வந்துட்டு, ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் நான் எதனாவது ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கொடுக்குறேன், ஆனால் இந்த மாதிரி சண்டைலாம் போடாதீங்க, லீகலாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு லீகலாகவே மூவ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் படிச்சிருக்காரு, அதனால் வந்துட்டு இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி அந்த ஃபேக்ட்ரி மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறையா அந்த கேஸ் அந்த இதெல்லாம் இழுத்து அடிச்சிட்டு இருக்குது, இந்த வாய்தான்னு போடுறது. ஸோ அவனெல்லாம் பணம் வச்சுருக்கான் போல். ஸோ ஜேகேவும் விடவே இல்லை, எல்லாத்தோட பிரச்சனையும் எடுத்து சொல்லி அந்த கம்பெனியை வந்துட்டு அதாவது அந்த ஃபேக்ட்ரியே இழுத்து மூட வச்சுட்டாரு. என்ன ஆனாலும் சரி, ஒன்றா வந்துட்டு இவங்க இந்த இந்த ரசாயனம் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வேறு எங்காவது அவங்க இது பண்ணணும். பட் இந்த தண்ணியில் கலக்கிறது ஒன்றே தான் இவங்களுக்கு வழி அப்படின்னா இனிமேல் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை இழுத்து மூட வச்சுருப்பாங்க. ஸோ சீலே வச்சுட்டாங்க. இப்போ தான் அந்த ஊருக்காரங்களாம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஆனால் அந்த குளத்து தண்ணி நாசம் ஆனது தானே, அதை என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு மாதிரி ஃபீலிங்கோடயே இருக்கவும் அப்போ ஜேகே வந்துட்டு, உங்களுக்கு இந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் ஒரு கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஊர்லேயே நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம், அங்கேயும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, நான் பக்கத்து ஊர் தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், ஸோ அங்கேயும் நீங்கள் போய் தண்ணி எடுத்துக்கலாம், அதாவது ஒரு பாதி இந்த சைடு இருக்கிறவங்களாம் எங்கள் ஊரில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் இருக்கிற கிராமம், அதாவது இந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டு பக்கத்து கிராமத்தில் போய் தண்ணி எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக இதை நம்ம சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அதை சுத்தம் பண்ணுற வேலைக்கு இறங்கிட்டாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்மளோட வேலையை நாம் தான் செஞ்சுக்கணும், ஓகேவா, எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களே இறங்கி அதெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஜேகேவும் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அதாவது வீட்டு ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவாங்க, லேடிஸ்லாம் வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் பண்ணுவாங்களா. ஸோ உங்களோட அப்பாவும் உள்ள போய்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க, உங்களோட அம்மா எல்லோரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, உங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் வந்துட்டு சும்மா இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ உங்களோட அப்பா தண்ணி கேட்டிருப்பாருன்னு தண்ணி கொண்டு போவீங்க. பார்த்தா ஜேகே அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. அடையாளமே தெரியல, மனுஷன் அப்படி மைனராக சுற்றிட்டு இருந்தவர் இப்போ வேட்டையெல்லாம் மடித்து காட்டிட்டு வந்து இப்படி குளத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. அப்போது ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது அவருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட அப்பாவுக்கு தண்ணி கொண்டு போயிருப்பீங்க, ஆனால் அதை அப்படியே ஜேகே கிட்டே கொண்டு போயிட்டு நீட்ட அவர் அப்படியே உங்களை ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. நீங்களும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஜேகே சிரிச்சுட்டே அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு. அப்போது அவருக்கு வேறு வேர்த்து கொட்டுமா. நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு துண்டு வந்துட்டு லைட்டாக போட்ட மாதிரி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அப்படி தான் அந்த துண்டு எடுத்து அப்படியே வந்துட்டு அவரோட வேர்வை தொடச்சி விட அவருக்குன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு சாரா இதெல்லாம் பார்க்குறா. ஆனால் அவள் இந்த தடவை கோவம்லாம் படலை, ஏன்னா ஜேகே ஒரு ஊருக்காக இவ்வளோ பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவள் அமைதியாக நிற்கிறா. இந்த பக்கம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எங்கள் ஊர் பிரச்சனை தானே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம், நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எனக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் பண்ண எல்லா விஷயமும் உனக்காக மட்டும்தான், எனக்கு சொல்ல தெரியல, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, அதனால் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. இது உங்களோட அம்மா அப்பா கூட கேட்டிருப்பாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க. ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. பையன் நல்ல பையனாக தானே இருக்கார், ஆனால் மைனர் வீடாச்சு, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் போ ஃபேமிலியா, ஸோ என்னது எல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, அம்மாவும் வந்துட்டு அந்த பையன் நல்ல தம்பியாக தான் இருக்கான், ஆனால் தெரியலங்க, பாப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வாடான்னு கூப்பிட. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படி கொண்டு போயிடுறீங்க. அவங்க உங்ககிட்ட தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. ஸோ இப்படியே தான் அந்த குளத்தை சுத்தம் பண்ணுறப்போ தானே நீங்கள் வந்துட்டு ஜேகே கூட பேசிகிட்டு இருக்குது, அவருக்கு வேர்வையெல்லாம் தொடச்சி விடுறதுன்னு பண்ணிகிட்டே இருக்க. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு நீங்கள் இல்லாதப்போ ஜேகே கிட்டே பேசுகிறாங்க. தம்பி, நீங்கள் ரொம்ப நல்ல பையன்தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கு எங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் உங்களவுக்கு நாங்கள் வசதி இல்லை, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலாம் தான், ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலை, அதனால் ரொம்ப நெருங்கி பழகிறத கொஞ்சம் அப்படியே நிறுத்திக்கோங்களேன், ஏன்னா இப்போது நீங்கள் அசையாக பழகிடுவீங்க, நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வேணான்னு சொல்லிட்டா
என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா, அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனாக ஒரு மாதிரி பொலைட்டாக தான் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அவன் மீதான் நின்றுட்டே இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகேக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அவரும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சரி வேன் நீ போ, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கேனே, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சாப்பாடு தானே, இன்றைக்கி வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எது பேசினாலும் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லடி அதுக்கே இப்படி கண் கலங்குற, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நிஜமா அப்படிங்க, சத்தியமா அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு நீங்களும் அப்படியே போகவே விருப்பலாமல் நின்றுட்டே இருக்க, போ அப்படிங்கிறாரு. அப்படிங்க, போடி அப்படிங்கிறாரு. அப்படிங்க, போங்க அப்படிம்பாரு. ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி அந்த டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் வந்துட்டு ஒரு நாள், அதாவது எல்லா நாளும் வேலை செஞ்சாலும் ஒரு நாள் லீவில் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி யாரும் குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு போகலை, எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போது உங்களோட வீட்டு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. எல்லோரும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க, ஏர்லி மார்னிங். ஸோ எந்திரிக்கிற டைம் கூட நான் ஆகலை. ஸோ எல்லாம் தூங்கிட்டு இருக்க, கதவு தட்டுற சத்தம் கேட்டு அம்மா தான் வந்துட்டு எந்திரிச்சு வராங்க திறக்கிறதுக்கு. ஸோ அவங்க அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே வந்து யார் அது இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அவங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஸோ அப்பா அப்படியே படுத்துட்டு, பூஜா யாரும்மா அது இந்நேரத்தில் அப்படின்னு கேட்க, என்னங்க இங்கே வாங்களேன் ஒரு நிமிஷம், எஞ்சி வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்ல, அவருக்கு பயம் ஆகிடுது. என்னன்னு சொல்லி எஞ்சி வந்து பார்த்தா அவருக்கும் ஷாக்கு. அப்படியே ரெண்டு பேரும் ஷாக்காக பார்த்துட்ருக்க. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இன்னுமே ஷாக்காக பார்த்துட்ருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்னது ஏன் இப்படி நின்றுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து என்னம்மான்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிட்டே வந்து பார்க்குறீங்க. முன்னாடி பார்த்தா ஜேகே, அவரோட அம்மா அப்பா, அந்த அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஊரில் நிறைய முக்கியமான பீப்புள்ஸ், அப்புறம் நிறைய சொந்தக்காரங்க நின்றுட்டுருக்காங்க. ஒன்றும் புரியல உங்களுக்கு. அப்படியே ஷாக்காக பார்க்க, அப்போது உள்ளே வரலாமா அப்படின்னு ஜேகேயோட அம்மா அப்பா கேட்குறாங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டு தான் வந்துட்டு, இது என்ன கேள்வி, நம்ம வீடு வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறான், ஏதோ அவன் வீடு மாதிரி. உங்களோட அம்மா அப்பா அப்படியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் பாய் போட்டு படுத்திருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சுருட்ட. ஸோ உங்களோட தங்கச்சி தான் வந்துட்டு எல்லாம் சுருட்டி வச்சுட்ருப்பா. அப்படியெல்லாம் சுருட்டி அந்த பக்கம் வச்சதுக்கப்புறமா எல்லோரும் வந்துட்டு அப்படியே உட்காடுறாங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்க்க ஜேகே வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. என்ன பண்ணுறீங்க திடீர்னு அப்படின்னு கேட்குறீங்களா, இரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஜேகேயோட அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பா கிட்ட, எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அதனால் கல்யாணம் பேசலான்னு வந்திருக்கோம். நேற்று நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். நீங்கள் பயப்படுறதில்ல, தப்பு இல்லை. இதே வேறு யாராவது இருந்திருந்தால் கூட, அதாவது ஒரு 100க்கு ஒரு 50% பீப்புள் ஆகுது, ஓகே பெரிய இடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்களோட முடிவையும் எதிர்பார்த்தீங்க, நாங்கள் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே, அதாவது பொலைட்டாக எங்கள் பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அனுப்புனீங்க. அதுக்காகவே ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ எங்களோட பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான் சொல்கிறோம். ஸோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே உங்களோட அம்மா அப்பா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வெக்கப்பட்டுட்டு நிற்க, பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயே நிச்சயமே பண்ணிடுறாங்க காலங்கத்தால். ஸோ அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு எல்லோரும் அவங்க அப்படியே சரி போகலாம்ப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்களா. அப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு சிரமப்பட வேணாம், எல்லாம் கல்யாணத்தில் பார்த்துக்கலாம், முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கணும், ஆனால் டைம் இல்லை, மன்னிச்சிருங்க திடீர்னு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்ப, ஜேகே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆதம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்ககிட்ட வந்து, இது சாப்பிட்றேன்னு கேட்டல, இன்றைக்கி செஞ்சு கொண்டு வா, அந்த மரத்துக்கடியில் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரே வெக்கம், என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்ன வேணால் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போடாரு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டு. ஸோ உங்களோட தங்கச்சி, ஏய் அக்கா என்னக்கா நடக்குதுங்க, அவர் பக்கத்து ஒரு மைனர் தானே அப்படின்னு கேட்க, அப்படிம்பீங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படின்னா இன்னொரு பக்கத்து ஊரில் மைனர் இருக்கார்ல, அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு கேட்க, அப்போ உங்களோட அம்மா அவள் உடனே ஒரு சாத்துறாங்க. இந்த வயசுல உனக்கு கல்யாணம் கேட்குதா, அதுவும் மைனர் கேட்குதோ அப்படிங்க. ஏன் அக்காவுக்கு மட்டும் மைனர் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, அக்காவுக்கு மட்டும் மைனர் மாப்பிள்ள, எனக்கு மட்டும் வேறையா அப்படின்னு கேட்குறா.
ஸோ உங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, முதல்ல நீ பெரிய பொண்ணாகு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் வேறு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்க. உங்களோட அம்மா வந்துட்டு, போமா ஒயன், அதான் ஏதோ சாப்பாடு கேட்டார் போலியே, போயிட்டு சமைச்சு கொண்டு போ அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்ருக்க. அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கம்மா, அந்த மீன் வேணுமே அப்படிங்க. ஆ இதோ அப்போ போய் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு சொல்லவும் அப்போ போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியே உட்காந்து அப்போ அப்படி மீன் கழுவிட்டுருப்பாரா, நீங்கள் அதுக்கெல்லாம் மசாலா அரைக்கணும்ல, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. நம்ம சாரா மேடம் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு ஆடி அசைஞ்சு அப்படியே வராங்க. ஸோ வந்து பார்த்தா மீன் கழுவிட்டுக்கவும் என்னன்னா மீன் குழம்பா இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர. அப்போது உங்கள் தங்கச்சி இருக்கால வந்துட்டு, அது ஒன்றும் உனக்கு இல்லை அப்படிங்கிறா. அப்புறம் உனக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்க, எனக்கும் இல்லை, அதை போய் நீ அவகிட்டே கேளு, மைனர் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா. மைனர் மாப்பிள்ளையா, இவன் என்ன பெண்ணாத்திட்டு இருக்கிறா காலங்கத்தால், என்னடி மாண்டைக்கு இது அடிபட்டுருச்சா என்னன்னு சொல்லிட்டு அவன் மண்டையை பிடிச்சி இவ ஒரு மாதிரி கலைக்க அவள் தட்டி விட்டுட்டு போ அந்த பக்கம் அப்படிங்கிறா. சின்ன சின்ன வாண்டுங்கள்லாம் என்னை மிரட்டுற அளவுக்கு என் நிலமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே மசாலாலாம் அரைச்சிட்ருப்பீங்க. உங்களோட அம்மா ஒரு மாதிரி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்பாவும் ஒரு மாதிரி சந்தோஷமாக மீன் கழுவிட்டுருக்க. என்ன இன்னைக்கு ஒரே புன்னகை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே வந்துட்டு சாரா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்க. அக்கா ஏன்னாச்சும் அவன் பிள்ளைக்கு இன்னைக்கு ரொம்ப வெக்கப்படுறா. ஐயையோ, அவளை விட அதிகமாக நீ வெக்கப்படுவோம் போலையே, என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஆமாம், என்ன இன்னைக்கு புதுசாக இன்றைக்கே மீன் குழம்பெல்லாம் வைக்கிறீங்க, இப்படிலாம் செய்ய மாட்டிங்களே, உங்கள் வீட்டில் அதிகமாக மீன் யாரும் சாப்பிட மாட்டிங்களே அப்படின்னு கேட்குறா. அப்போது நீங்கள் தான் வந்துட்டு சாரா இது அவருக்கு அப்படிங்க. எவருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்க உங்களோட அம்மா அதான் மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையா, யார் இது? ஐயோ என்னது, எனக்கு இது வேறு எங்காவது மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? இப்போ தான் அந்த மைனரை லவ் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ திருத்துன்னு முழிக்க உங்ககிட்ட வந்து கேட்குறா. என்னடி மாப்பிள்ளை கிப்பிள்ளைங்கிறாங்க, நீ வேறு சிரிச்சிட்ருக்க, அப்போ அந்த மைனருக்கு அது அவள் தானா அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் 2 பேர்த்துக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட. நிச்சயம் ஆயிடுச்சா, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறா. இன்றைக்கி தான் ஆச்சு அப்படிங்க. இன்றைக்கா, இப்போ தாண்டி பொழுதே விடிஞ்சு அப்படின்னு அவ கேட்க. காலையிலே நேரமாக வந்துட்டாங்க, அவங்க ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்தாங்க, வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நேற்று நான் சாப்பிட சொன்னதுக்கு அவர் சாப்பிடல, இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேனாரு, அதனால் எதனாவது சமைச்சு கொண்டு வான்னு சொன்னார். அதான் அப்பா மீன் வாங்கிட்டு வந்து கழுவிட்டுருக்காரு, அம்மா வெங்காயம்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க, நான் மசாலா அரைக்கிறேன் அப்படிங்க. அவளுக்கு தலை இருக்குங்குது. என்னடி சொல்கிற, பொழுது விடுறதுக்குள்ளே நிச்சயம் பண்ணிட்டீங்களா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னு கேட்குறா. எனக்கே தெரியாதுடி, கண்ணை முடிச்சு பார்த்தா மொத்த குடும்பமும் மொத்த ஊரோட வந்து நிற்குது, என்னால் நம்பவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. வர அந்த ஃப்ரெண்டெல்லாம் யார் மதிக்கிறீங்க, வந்து ஒரு சத்தம் போட்டிருந்தா நான் எஞ்சி வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு முன்னால் அந்த டைமில் கூப்பிட முடியலடி, நிறைய பேரெல்லாம் இருந்தாங்க, எப்படி வருதுன்னு தெரியல அப்படிங்க. சரி, நல்லா இருந்தால் சரி, என்னை தான் யாரும் மதிக்கிறது இல்லையே, என்னை மதிக்காதவங்களோட வீட்டு வாசல் நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு போயிடுறா. அப்போ நீங்களும் ஏய் அப்படின்னு கூப்பிட, அப்போ உங்களோட அம்மா அதெல்லாம் கண்டுக்காத, நீ மீன் குழம்பு மட்டும் வை, அவள் தன்னால் வருவா அப்படின்னு சொல்லவும் நீங்களும் சிரிச்சிட்டே மீன் குழம்பெல்லாம் வைக்கிறீங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்மால் பக்கத்து வீடு தானே, அங்கே உக்காந்துட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த மீன் குழம்பு வாசனை அப்படியே அவளுக்கு போகுது, மூக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஐயோ வேணாம் இந்த வாசம் மட்டும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்பவும் வந்துட்டு ஸ்மெல் வருது. உளுந்து பிறண்டு கடைசியாக வந்து பார்த்தா உங்கள் வாசலில் வந்து அது வயன். நான் யோசிச்சு பார்த்தேன், இது உனக்கே தெரியாத நடந்ததுனால நான் உன் மேலே கோவப்படல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறா. ஸோ உங்களோட அம்மா சொன்னேன்ல அப்படிங்க. நீங்களும் சிரிச்சிட்டே வா தெரியும்டி நீ வருவேன்னு, வந்து உட்காரு சாப்பிடுவியாமா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கெல்லாம் வேணாப்பா அப்படிங்கிறா. அப்போது உங்களோட அப்பா வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு மீன் பிடிக்கும்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சாப்பிட வைக்கிறாங்க. நீங்களும் அந்த குழம்பெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு சாதெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அம்மா நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்க,
பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வரியா சாரான்னு கேட்குறீங்க. ஏய் போடி, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் சாப்பிட்ருக்கேன்ல, அக்கா எனக்கு இந்த மீனை கொடுங்க, அது பொரிச்சதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டு சாப்பிட்டுருக்குறா. அவங்கள கண்டுக்கவே இல்லை. அதான் நான் சோறுன்னு வந்துட்டா ஃப்ரெண்டே விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. போகிற தடை ஃபுல்லாக வெக்கம் தான். ஏதோ நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நகத்தை கடிச்சிட்டு அந்த ரோட்டில் அப்படியே ரெண்டா பக்கம் வயல் இருக்கும், சென்டரில் ஒரு மாதிரி மண் ரோடு மாதிரி இருக்கும். அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. கொண்டை போட்டிருப்பீங்க. அந்த கொண்டையில் சுற்றி சுற்றி ஏதோ வளர்த்தி குச்சி நட்ட மாதிரி ஏதோ ஒரு இது வந்துட்டு அலங்கார பொருள்லாம் அது வச்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு துண்டு மாதிரி கட்டிப்பீங்க. அது ஆக்சுவலாக நான் சொன்ன ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ அந்த மாதிரி ரெண்டா பக்கம் வயல், சென்டரில் மண் ரோடு, அப்படியே அதில் ஒரு தூக்கு பாத்திரத்தை வந்துட்டு அப்படி கையில் பிடிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு நெக்கத்தை கடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, இந்த க்ளவுடியாக இருக்கும்ல, ஸோ அந்த கருமேகங்கள்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ரெண்டா பக்கம் வயல், சென்டரில் மண் ரோடு, அப்படியே ஸ்கையெல்லாம் வந்துட்டு அப்படியே நல்லாவே, அதாவது பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லைனா ஸ்கை அப்படியே வந்துட்டு போர்வை போத்துற மாதிரி தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் முழுசாக அப்படியே கருமேகங்களாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா க்ளவுடி, அதாவது மழை வர ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா மோடமாக இருக்குது, மோடமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க நகத்து கடிச்சிட்டே. அப்படியே பார்த்தா அந்த பக்கம் நம்ம அசிஸ்டண்ட் பையன் உட்காந்துட்டு, ஐயா ஐயா அம்மா வராங்க, சின்னம்மா வராங்க அப்படிங்க. எங்கடா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு திடீர்னு அவளை சின்னம்மான்னு கூப்பிட்ற அப்படிங்க. நீங்கள் எனக்கு சின்னையானா அவங்க எனக்கு சின்னம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு நகத்தை கடிச்சிட்ருக்க. ஸோ அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டே வருவீங்க. ஸோ அப்படியே ஜேகே வந்துட்டு, அச்சோ அழகாக இருக்கால்ல அப்படிங்க. சின்னம்மா அழகுனா கொல்ல அழகு, உங்களுக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படிங்க. கையில் ஏதோ சமைச்சு கொண்டு வருவா போலையே அப்படிங்கிறாரு. ஆமாம், சரி இதுக்கு மேலே நான் எதுக்குங்க, நீங்கள் 2 பேரும் காதல் ஜோடிகள், அப்புறம் புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க, 1000 பேசுவீங்க. சின்னையா சின்னம்மா வராங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, உங்களுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அப்புறம் அடுத்து எனக்கு கல்யாணம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறான். அதுக்கு அப்படின்னு கேட்க, அதான் சின்னம்மா கூடயே ஒரு மாதிரி பிசாசு மாதிரி ஒரு சுத்தம்ல, அதை கரெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கவும். டேய் அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, அது ஒரு மாதிரி வம்பிழுத்துட்டே தெரியுறா எல்லாத்துக்கிட்டேயும், அதனால எனக்கு அவளை பிடிச்சிருக்குது சின்னையா, நான் போயிட்டு அவளை கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் ஜெகே சிரிச்சிட்டே பார்த்து என்னையே வெளுத்து வாங்கினா அப்படிங்கவும், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், என்கிட்ட மயங்கால ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போது அப்படியே தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நகத்துக்கு அடிச்சுட்டே ஜேகே கிட்டே வந்து நிற்கிறீங்க. அது ஒரு மரம், ஒரு மரம், நல்ல பெரிய மரம், ஓகேவா. ஸோ அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு அவர் கீழே உட்காந்துருப்பார். அப்படியே நீங்கள் சாப்பாடு கொண்டு போயிட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த இதில் வந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து சாப்பிட்றக்கு ஒரு பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அதில் போட்டு கொடுக்க கேட்குறீங்க, நேத்தியா வேணா நீங்கள், அப்புறம் இன்றைக்கி வேணுங்கிறீங்க அப்படின்னு கேட்க, நேற்று இருந்த சூழ்நிலை அப்படி, ஆனால் இன்னையிலேருந்து நீ எனக்கு ஃபுல்லாக ரைட்ஸ் இருக்குது சாப்பாடு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறாரு. அப்படியே தான் சாப்பாடெல்லாம் போட்டு கையில் கொடுத்தா, கையில் தான் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ உங்களுக்கு பிடிக்கும் தான் கொண்டு வந்தேன், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, இல்லை பிடிக்கும்ண்ணா, ஊட்டி விட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேத்துக்கு மாற்றி செம்ம வைக்கும். ஸோ அப்படியே வைக்கப்பட்டுட்டே நீங்கள் அவருக்கு ஊட்ட, அவரும் அப்படியே வந்துட்டு ஆக்காட்ட, ஸோ அப்படியே ஊட்டி விட்டுட்ருப்பீங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிற ஸ்டேஜ் தான். நீங்கள் அப்படியே முள்ளெல்லாம் வந்துட்டு கரெக்டாக எடுத்து ஊட்டிகிட்ருக்கீங்க. எப்படி முள்ளே இல்லாத மீனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்பா பார்த்து வாங்கினாரு உங்களுக்காக அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓஹோ சரி ஓட்டு, என் மாமனார் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காரு. அப்போது நீ சாப்பிட்லையான்னு கேட்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வீட்டுக்கு போனால் நான் எப்படி உனக்கு ஊட்ட முடியும், கொடு நான் இதில் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சாப்பாடெல்லாம் வாங்கி ஊட்டிகிட்ருக்கேன். இது 2 பேர்த்துக்கு கையே இல்லாத மாதிரி மாற்றி ஊட்டிக்கிட்டீங்க. அதாவது ஒரு சிங்கிள் பார்த்தா அப்படி தான் வயிற்றுச்சல் வரும். அது மாதிரி 2 பேரும் மாற்றி ஊட்டிட்டு ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட லிட்ரலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போ போயிட்டு 2 பேரும் அப்படியே அந்த வாய்க்கால் இருக்குல்ல, ஸோ அந்த வரப்பு சின்ன மாதிரி இருக்கும்ல, அந்த காட்டுங்களுக்கெல்லாம் தண்ணி பாயிடுது, அங்கே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க அப்படியே வந்துட்டு 2 பேர்த்து மேலே லைட்டாக மழை துளி வந்துட்டு அப்படியே கொட்டுது. அச்சோ மழை வரும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாந்து பார்க்க, செக்கே வந்துட்டு என்ன பார்க்குற அப்படிங்கிறாரு.
இல்லை மழை வரும் போல் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட. ஸோ 2 பேரும் மரத்துக்கடியில் போய் நிற்கிறீங்க. மழை இப்போ சடனாக ஒரு டைம் மழை வரும் பார்த்தீங்களா, சோன்னு மழை பெய்யும்ல, அந்த மாதிரி தான் நல்லா சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்படியே காற்று ரொம்ப குளுக்குள்னு அடிக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு ஓரமாக நிற்க ஜேகே வந்துட்டு உங்களே பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் ஏன் அப்படி பார்க்குறீங்க, ரொம்ப மழை வேறு வருது அப்படிங்க. மழை வந்தால் மரத்துக்கடியில் நிற்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் வெளியே போனால் நினச்சிடுவோம்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு தான் நனையிட்டு பிடிக்குமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் ஆனால் உங்களுக்கு நனையிட்டு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, பிடிக்காதான் ஆனால் உன் கூட சேர்ந்து நினச்சா பிடிக்கும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும், அப்படியே உங்களுக்கு அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் சிரிச்சிட்டே நிற்க உங்களை அப்படியே பிடிச்சி அந்த மலையில் தள்ளி விடுவார். அதாவது அந்த மண் ரோடு இருக்குல்ல, ஸோ 2 பக்கம் வயல் இருக்கும், அந்த மண் ரோடு நல்லா மழை பெய்யுது, அந்த மரத்துக்கிட்டேருந்து உங்களை அந்த பக்கம் தள்ளி விட்டுருவார். ஸோ நீங்கள் அப்படியே அங்கே போய் நின்றுட்டு உங்களோட கையை மட்டும் அப்படியே நீட்டுறீங்க. ஸோ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அப்படி கையை எப்படி கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே ஜேகேவும் அங்கேருந்து மறுபடியும் நனைஞ்சிட்டே வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மழையில் நனைகிறாரு. ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, அது அவருக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு அவரோட கையை நீட்டிகிட்டே வந்து உங்களோட கை பிடிச்சிப்பாரு. அப்படியே வந்துட்டு கை பிடிச்சிட்டு உங்களுக்கு டக்குன்னு ஒரு பக்கத்தில் இழுக்க 2 பேரும் 2 பக்கம் வயல், சென்டரில் அந்த மண் ரோடு, நல்லா க்ளவுடியாக இருக்குது, மழை நல்லா பெய்யுது. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தான் நிற்கிறீங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஹக் பண்ண மாதிரி நிற்க நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொண்டை போட்டிருப்பீங்கள்ல, அவர் வந்துட்டு அந்த கொண்டையில் குத்தி இருக்கிற அந்த இதெல்லாம் ஒன்றா எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டையை அப்படியே அவுத்து விட்டுருவார். ஸோ அப்படியே ஃப்ரீ ஹேரில் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது. ஸோ அப்படியே நீங்கள் அவரை பார்த்து நிற்க இப்போது அவரும் வந்துட்டு உங்களை அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்புவார். ஆக்சுவலி நீங்கள் இப்போ அவரை பார்த்த மாதிரி நின்று இருப்பீங்க, பட் இப்போ திருப்புறதுனால இப்போது அப்படியே 2 பேர் வந்துட்டு ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே உங்களை வந்துட்டு அவரோட சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிப்பார். ஸோ அவரோட ஜஸ்ட்டில் அப்படியே உங்கள் தலையை சாய்ச்ச மாதிரி நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மழை துளி வந்து 2 பேர்த்தோட ஃபேஸ்லேயும் படுது. ஸோ நல்லா சடன்னு மழை பெய்யுதுல்ல. ஸோ 2 பேர் அப்படியே நினைச்சிட்டே நிற்க ஜேகே வந்துட்டு சத்தியமாக நினைக்கல இந்த மழை இவ்வளோ நல்லா இருக்கும்னு அப்படிங்க. நினச்சதே இல்லையா நீங்கள், நான் சொன்னேன்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதோ உன் கூட ஃபஸ்ட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். இது வரைக்கும் நான் மழையில் நினைஞ்சதில்லை போல், இதை என்னோடய ஃபஸ்ட் டைம் மழையில் நினைறது. ஒரு சொட்டு கூட என் மேலே படாது தெரியுமா அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அவர் பார்த்து திரும்பி நிற்க, நிஜமாக தான் அப்படிங்கிறாரு. ஆஹா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு மூமெண்ட், இதை செலிப்ரேட் பண்ணோம்ல அப்படிங்கிறாரு. அப்படின்னா அப்படின்னு நீங்கள் சொல்ல, கொண்டாடணும்ல அப்படிங்கவும், இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஒரு நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி இழுத்து பிடிச்சிப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பம்ப் ஆகிட்டு அப்படியே நிற்க அவர் அப்படியே வந்துட்டு கிட்ட வருவார். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவித்தனமாக கேட்க, ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்ட வருவார் கிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட அந்த ஆள்காட்டி வரலக்குள்ள, ஸோ அதை மட்டும் வந்துட்டு அப்படியே வந்து அவரோட லிப்பில் வச்சு அப்படியே தள்ளி விட்டுறீங்க அந்த பக்கம். ஸோ அவர் அப்படியே அந்த பக்கம் போய் விலகி நிற்க, ஏன் அப்படிங்கிறாரு. இன்னும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையும் தலையும் ஆட்டுவீங்க. அப்படியே ஆட்டிகிட்டு இருக்க, இல்லை எனக்கு வேணும்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு சிரிச்சுட்டே அந்த பக்கம் ஓட பார்க்க அவர் டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணிக்குவார், பிடிச்சிடுவார். ஸோ அந்த மலையில் நினச்சிட்டு நீங்கள் ஓடவும் அவர் துரத்தி வந்து பிடிச்சிடுவார். ஸோ அப்படி பிடிச்சிட்டு இப்போ உங்களை டேர்ன் பண்ண வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ண ஒரு மாதிரி அந்த மலையில் ஒரு மாதிரி ஒரு காற்றடிக்கும். ஸோ அந்த காற்றுக்கு அந்த மலைக்கு ஸோ அவர் அவங்கள அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிற விதம் ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போது ஜேகே வந்துட்டு அப்படி உங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து ஃபோர்ஹெட்டில் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுவார். உங்களுக்கு அது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் நிற்க இப்போ அப்படியே வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கிட்ட வராரு. அப்போது பயங்கரமாக ஒரு இடி, 2 பேரும் விருக்குன்னு பயந்துட்டு அப்படியே மேலே பார்க்குறீங்க. மேலே பார்த்தா நான் தான் நிற்பேன், வேறு யார் நிற்பா. ஸோ அந்த இடியே நான் தான். போதும் ரொமான்ஸ் பண்ணுது, கண்ணு முழிங்க, போதும் டியர், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. அப்படியே ஆளே போதும் கண்ணு முடிச்சுக்கோங்க. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ சொல்கிற ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருக்கா அதையும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஊர் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஊரில் வாழணும்னு நினச்சப்பா, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி சொல்கிறியா, அதாவது எனக்கு கதையே கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒரு ஊரில் நான் இப்படி வாழணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தீராத ஆசை ஏதாவது, இல்லை அது நிறைவேறாது, நான் இங்கே பிறந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் யோசிச்சிருப்பீங்கள. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த பிளேஸை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு.
அதாவது எப்படி சொல்கிறது, உங்களை அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த விமி எதுக்கு இருக்கா, உங்களோட மொத்த ஆசையும் நிறைவேற்றி வைக்க தான் இருக்கா. ஓகே, உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக இந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு அபூர்வ ஜென்மம் நான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டியர், ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அண்ட் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட்டில் எஃப்எஃப் வேணா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஃப்எஃப் போட முடியுமான்னு தெரியல, பட் நான் ஜிமினாதே போடல, சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், டடா பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?